இதுக்கு ஒட்டு மாங்காயில் பழக்காயின்னு சொல்கிற இந்த மாதிரி காயை எடுத்து அதில் மேலே உள்ள தோலை மட்டும் சீவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேனில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா குழவாக வேக வச்சுருங்க. கொஞ்சம் பல்ப்பு இருந்தாலும் டேஸ்ட்டு செமையாக தான் இருக்கும். நல்லா வேக வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா ஒரு கிளறி கொடுத்ததுக்கு பிறகு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கும்னா இனிப்பு, உரப்பு, புளிப்பு இந்த சுவையில் இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு வகைகள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணாமல் எப்படி? அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ஒரு மேங்கோ பார் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்டோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இனிப்பு, புளிப்பு, உரப்பு டேஸ்ட்டில். அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு பேன் வச்சு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் தாளித்து போட்டிங்கன்னா சுவை சும்மா பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.